UPI transactions like GPay, PhonePe இதெல்லாம் பர்சன் டு பர்சன் ஆனாலும் பர்சன் டு பிஸ்னஸ் பண்ணினாலும் இது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஒரு ₹100 பே பண்ணணும்னாக்கா ₹100 அவ்வளோதான் இருந்தது. ஸோ இப்போ டியூஸ்டே டாக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் பிரகாரம் ஃப்யூச்சரில் இன்னும் அந்த டேட்டெல்லாம் அவங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஒரு ப்ரப்போசல் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னாக்க ₹2,000 அண்ட் அபவ் டிரான்சாக்ஷன்ஸ் டு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணினாக்க 0.25% டு 0.4% வரைக்கும் அந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிம்பாங்க, எம்டிஆர், அது சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இது என்னன்னாக்கா பர்சன் டு பர்சன் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எந்த விதமான சீலிங்கும் கிடையாது, சார்ஜஸும் கிடையாது. இது ஒன்லி பிஸ்னஸ்காரங்களுக்கு பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஃபர்தர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நார்மலாக 95% ஆஃப் த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம்னாக்க ₹2,000 அண்ட் லெஸ் தான் இருக்குது. ஸோ இதனால் பாதிப்பு 5% ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தான். ஸோ அதனால் நம்ம டெய்லி யூஸ் லைக் கிராசரிஸ் வாங்குறது, மில்க் வாங்குறது, வெஜிடபிள்ஸ் வாங்குறது, இதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஃபீஸும் எக்ஸ்ட்ரா இல்லாமல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ நவடேஸ் பார்த்தோம்னாக்க கிரெடிட் கார்டு ஆகட்டும், டெபிட் கார்டு ஆகட்டும், கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 3% எம்டிஆர் அந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறத இன்னும் இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை பிஸ்னஸ்காரங்க நம்ம மேலே அதை பாஸ் பண்ணுறது இல்லை, அவங்களே அதை அப்சார்ப் பண்ணிடுவாங்க. இது டெபிட் கார்ட்ஸ் பார்த்தோம்னாக்க 20 lakhs வரைக்கும் 0.4%, 20 lakhsக்கு மேலே போச்சுனாக்க 0.9% இந்த எம்டிஆருங்கிறத சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்லோவாக அதை யூபிஐக்கும் கொண்டு வராங்க. இண்டஸ்ட்ரி பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னாக்க இதுக்கும் கவர்மெண்ட் ஒரு சீலிங் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. போக போக தான் தெரியும். பட் இது நமக்கு ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் வந்துருச்சு.